நான் மாதம் ஒரு முறை லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போவேன்னு சொன்னேன் இல்லைங்களாங்க. அந்த கோயிலில் ₹100 டோக்கன் வாங்கினா ஒரு பூஜையில் கலந்துக்கலாங்க. லக்ஷ்மி குபேரர் பூஜையில் கலந்துக்கலாங்க. அந்த பூஜையில் நம்ம உட்காந்து லக்ஷ்மி குபேரரை வணங்குறதுனால அவங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நான் இந்த ₹100 டோக்கன் வாங்கி பூஜை பண்ணுறதுனால எனக்கு 5 பொருள் பிரசாதமாக கிடைக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இது மாதிரி ஒரு புக்குங்க. லக்ஷ்மி குபேரரோட இன்ஃபர்மேஷன் பற்றின அந்தந்த தமிழ் மாதம் வரும்போது அந்தந்த தமிழ் மாதத்துக்குரிய ஒரு புக்கு தருவாங்கங்க. இதில் நிறைய சாமியை பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இது நமக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இது மாதிரி ஒரு ₹5 நாணயமும் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி தாமரையும் தருவாங்கங்க. இதை நம்ம நம்மளோட கேஷ் பாக்ஸ்லேயும் நம்மளோட பர்ஸ்லேயும் வைக்கும் போது நமக்கு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குங்க. நான் நெத்தியில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த பச்சை நிற குங்குமமும் பிரசாதமாக கொடுப்பாங்கங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு கயிறுங்க. லேடிஸாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட்லேயும், ஜென்ஸாக இருந்தால் ரைட் ஹேண்ட்லேயும் இது மாதிரி ஒரு பச்சை நிற கயிறை கட்டி விடுவாங்கங்க. அதே மாதிரி இது மாதிரி ஒரு பச்சை நிறத்தாலான ஒரு பையும் கிடைக்குங்க. இதுக்குள்ளே தான் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு வருங்க. ஸோ நீங்களும் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ₹100 டோக்கன் வாங்கி பூஜை பண்ணி இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 7 ஸ்டார் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுருங்க.